ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி அம்மன் பச்சரிசி இலையை வச்சு கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் சோப் செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த அம்மன் பச்சரிசி இலையில் பார்த்திங்கன்னா நிறையாவுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிம்பிள்ஸ் இருந்தால் பிம்பிள்ஸை போக்கும். அதே மாதிரி பிம்பிள்ஸு, டார்க் ஸ்பாட்ஸு, இன்னும் நிறையாவுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இந்த மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயாவது இந்த அம்மன் பச்சரிசி இலையை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி சோப்பாகவும் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பெனிஃபிட் கொடுக்கும். இப்போது நான் இந்த அம்மன் பச்சரிசி இலையை பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் அம்மன் பச்சரிசி இலையை பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அம்மன் பச்சரிசியில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இது எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த அம்மன் பச்சரிசி இலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அம்மன் பச்சரிசி இலையை மாதிரியே நான் எப்படி குப்பைமேனி சோப்பில் கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் சோப் செய்யணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லீஃபை வச்சு கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் சோப் செய்யணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த பூவோடையே அந்த அம்மன் பச்சரிசி இலையை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த பூவை தனியாக எடுத்து கூட வச்சிடலாம். இல்லைனா அதை வச்சு நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட பண்ணலாம். நான் வந்து இந்த பூவோடையே எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பூவோட எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த பூவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து அந்த தண்டு, பூ, இலை எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து நான் சோப் பண்ணுறேன். எப்படி அந்த அம்மன் பச்சரிசி இலைக்கும் நிறையாவுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த அம்மன் பச்சரிசி இலையோட பூவுக்கும் நிறையாவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம எடுத்து வச்ச இலையை எடுத்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி மிக்சர் மாதிரி எடுத்துக்கலாம். இதை ஒரு வடிகட்டியில் எடுத்து நல்லா பிழிஞ்சி அதோட சாறு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கையை யூஸ் பண்ணி கூட புழிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அதாவது ஸ்பேச்சுலா இல்லைனா ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட இது தனியாக ஜூஸை எடுத்துக்கலாம். எவ்வளோ சாறு புழிய முடியுமோ அவ்வளோ சாறை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் சாறை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம புழிஞ்சது மீதி இந்த சக்கை இருக்கும். இந்த சக்கை வேணால் நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். வேணான்னா இது நம்ம தூக்கி போட்டுக்கலாம். இப்போது நமக்கு வந்து இந்த சாறு கிடச்சிடுச்சு. இந்த சாரை பார்த்திங்கன்னா நான் போன டைம் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கப்பில் தான் நான் வந்து அளந்துக்க போகிறேன். ஏன்னா காஸ்டிக் சோடாவை நம்ம இந்த கப்பில் வச்சு தான் வந்து நம்ம அளந்துப்போம். அதனால தான் வந்து இதே கப்பில் நம்ம இந்த ஜூஸை வந்து அளந்துக்க போகிறோம். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து 3 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த ஜூஸை வந்து இப்போது நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ட்ரே வச்சிங்கன்னா ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் பாத்திரத்தில் கூட ஊற்றி வச்சுருக்கலாம். இந்த மாதிரி நான் என்னோடய ட்ரேயில் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். இது ஊற்றுறதுக்கு எனக்கு மொத்தமாக 3 ட்ரே ஆச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஊற்றி வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் போய் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரீசரில் வந்து ஐஸ் க்யூப் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சோப் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அதை வந்து சோப் செய்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை நீங்கள் சோப் செய்ய யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து மற்ற இதுக்கு யூஸ் ஆகாது, யூஸ் பண்ணவும் கூடாது. இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஐஸ் க்யூபையும் எடுத்து நான் என்னோடய பவுலில் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இந்த கப்பில் தான் வந்து நான் காஸ்டிக் சோடா அளப்பேன் அப்படின்னு. அதனால் இப்போது இந்த கப்பில் நான் வந்து காஸ்டிக் சோடா வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு கப்பு தான் வந்து நான் காஸ்டிக் சோடா எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்டிக் சோடாவை நம்ம எடுத்து வச்சுருந்தா ஐஸ் க்யூப்பில் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள்.
அதோட சூட்லேயே அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் வந்து கரைய ஆரம்பிச்சிரும். இந்த சோப்பு ஊற்றி வைக்கிறதுக்காக நான் வந்து மோல்டுலாம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு காஃபி கப் இருக்கும் இல்லையா, காஃபி பேப்பர் கப் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வீடு யூஸ் அப்படின்னா. இல்லை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதாட்டம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மோல்டில் செஞ்சு கொடுக்குறது இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சானிடைஸ் பண்ணி அதில் ஆயில் தடவி வச்சுருக்கோம். இப்போது நம்ம காஸ்டிக் சோடாவை போட்டு ஐஸ் க்யூப்பில் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டுறதுனால நம்ம காஸ்டிக் சோடா ஸ்ட்ரைட்டாக போட்டோம் இல்லையா, அந்த காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வடிகட்டும் போது அது மேலே வந்துடும். அடுத்தது இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இதே கப்பில் தான் வந்து தேங்காய் எண்ணெய் 4 தடவை ஊற்றிக்க போகிறேன். பியோர் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறது இன்னும் பெட்டர். நான் பார்த்திங்கன்னா வீட்டிலே ஆடின தேங்காய் எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பாம் ஆயில் நான் 2 கப் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். 1 கப் காஸ்டிக் சோடா அப்படின்னா 6 இல்லைன்னா 6.5 கப் அளவுக்கு வரைக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் கரண்டியால் மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது நான் இப்போ பிளெண்டர் போட ஆரம்பிக்கிறேன். பிளெண்டர் இல்லாதவங்க நீங்கள் கரண்டியாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டர் 1 நிமிஷத்துக்கிட்ட போடுங்க. அந்த தோசை மாவு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் அந்த பிளெண்டர் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது நம்ம இப்போது சென்ட் ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட எந்த சென்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃப்ரூட் ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கிறேன். சென்ட் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சோப்பு காய வைக்கிறோம் இல்லையா, அந்த காயிற டைமில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக்னன்ஸ் பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா அதில் அந்த சென்ட்டோட ஸ்மெல் கொஞ்சம் இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மிக்சரை எடுத்து நான் மோல்டில் ஊற்றிக்கிறேன். அந்த தோசை பதம் வந்ததுக்கப்புறமேட்டு நான் அந்த மோல்டில் எடுத்து ஊற்றிக்கினேன். இந்த மாதிரி என்னோடய சோப் மோல்டில் எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டேன். இப்போது சோப்பு கொஞ்சம் மோல்ட்லேருந்து எடுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அதனால் நான் என்னோடய ஒவ்வொரு சோப்பையும் நான் மோல்ட்லேருந்து எடுத்து ட்ரேயில் எடுத்து வச்சுக்கிறேன்.
இதுதான் நம்ம செஞ்ச அம்மன் பச்சரிசி இலை சோப்பு. இந்த மாதிரி தான் எனக்கு சோப் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நான் ட்ரேயில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சோப்பை நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். இந்த சோப்பை ஒரு 45 நாள் இல்லைனா 30 நாள் கழித்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் வந்து வீடியோக்காக தான் வந்து கையை வாஷ் பண்ணி காட்டுறேன். இந்த சோப் செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.